श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्तु ह्यः प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्याम् स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. எம்பெருமானை பற்றி அடிப்படையா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை சரணாகதி தீபிகையில ஆரம்பத்துல பார்த்தோம். அதாவது எம்பெருமான் சமஸ்த கல்யாண குணங்களை உடையவன், ஆச்சரியமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவன் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது சரணாகதி பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லா கல்யாண குணங்களும் அவனுடைய 6 கல்யாண குணங்கள்ல அடக்கம் அப்படிங்கிற விஷயத்துல அவனு சொல்லிட்டார். இப்போ சரணாகதி பத்தி ஆரம்பிக்கச்சா எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட இருந்தா ஆரம்பிக்கணும். ஏன்னு கேட்டா ஆச்சாரிய மூலமா இல்லாமல் சரணாகதி நடக்காது. சரணாகதி மட்டுமல்ல, வேதாந்த ஞானமே ஆச்சாரியன் இல்லாட்டா கிடையாதுன்னு விட்டார். இது வேதமே சொல்லியிருக்கு. ஆச்சாரியா தெய்வ விதிதா வித்யா அப்படி தத் விஜானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு இதெல்லாம் விதி. இது ஆச்சாரியன் மூலமா தான் கத்துக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. அப்ப ஆச்சாரியன்னா யார் வேணா ஆச்சாரியல் ஆகலாமா அப்படின்னு கேட்டான்னா அப்படி கிடையாது. சோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்கள்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கு. முக்கியமானது சத் சம்பிரதாயத்திலே வந்திருக்கணும், நல்ல சம்பிரதாயத்திலே வந்திருக்கணும். திடீர்னு முளைத்தவெல்லாம் ஆச்சாரியால் ஆக முடியாது. அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் அவருக்கு ஆச்சாரியன் நல்ல சம்பிரதாயமா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல சம்பிரதாயத்துல வந்த ஆச்சாரியன் நமக்கு இருக்க. இப்போ நம்ம ஆச்சாரிய பரம்பரை யார்கிட்ட இருந்து ஆரம்பம்னா பகவான் கிட்ட இருந்து ஆரம்பம். ஆமா, சிஷ்யாள் அப்படின்னா நமக்கு ஆச்சாரியன், அவருக்கு முன்னாடி ஆச்சாரியர் இருக்கு, அவருக்கு முன்னாடி ஆச்சாரியன் பார்த்தா கடைசியில பகவான் வரைக்கும் போய் சேரும், எம்பெருமான் வரைக்கும். அதனால்தான் இது சத் சம்பிரதாயம் மாறுது. யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சு நடத்தினது கிடையாது. 2025 வருஷமா ஒரு மதம் இருக்கு அப்படின்னு சொல்றா, இல்ல 2000 வருஷமா இன்னொரு மதம் இருக்குங்கிறா. அப்படி இல்லை, இது சனாதன மதம். அனாதியாக பகவான் வேதத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான், நமக்காக பிரகாசம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு இருக்கு. அதனால அப்படி பகவான் கிட்டேந்து இது வந்திருக்கிறபடினாலே நம்ம ஆச்சாரிய பரம்பரையில பகவான் இருக்கார். அதனால பெருமாள்ங்கிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியன்கிற ரீதியில பகவானை நம்ம அனுசந்திக்க பிராப்தமா இருக்கு. அதைத்தான் இந்த ஸ்லோகம் இப்பொழுது ஸ்ரீ சரணாகதி தீபிகையில 9வது ஸ்லோகம். தீபாவபாசதயா விதி பூர்வமேதத் விஸ்வம் விதாய நிகமானபி தத்தவந்தம் சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்த்வாம் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். எம்பெருமானே, முமுக்ஷுக்கள் மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவாள்லாம் முதல்ல என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டா சிஷ்யால் ஆகணும். யாருக்கு மோட்சம் வேணும்னு ஆசையா இருக்கா, அப்ப முதல்ல நீ சிஷ்யன் ஆயிக்கணும், ஒரு ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யா ஆயிக்கணும். எந்த ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யனா ஆயிக்கணும் அப்படின்னா முதல்ல பெருமாள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையோ. பெருமாள் அவருடைய சிஷ்யர் அப்படிதானே வருது. அதனால முதல்ல பெருமாளுடைய சிஷ்யார் ஆயிக்கணும். அப்படின்ட்டா கீழே இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆச்சாரியர், அவருக்கு ஒரு ஆச்சாரியன், அவருக்கு ஒரு ஆச்சாரியன், பெருமாள் வரைக்கும் போய் சேர்றது. அப்ப இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டானா, இவன் முமுக்ஷுவா இருக்கிறவன் பெருமாளை முதல்ல சர்வேஸ்வரன் மோட்சம் கொடுக்கிறவன்கிறதுக்கு முன்னாடி அவன் ஆச்சாரியன்கிற விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா எப்ப முதல்ல ஆச்சாரிய ஆசிரியனம் பண்ணணுமோ, அந்த ஆச்சாரியனுக்கெல்லாம் மூலமாக பெருமாள் இருக்காரோ, அப்ப முதல்ல பெருமாளை இவன் எப்படி தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா ஆச்சாரியன்கிற முறையில முதல்ல தெரிஞ்சுக்கிறான். சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்த்வாம் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். முமுக்ஷவஹ மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறவாள்லாம் சிஷ்யாயிதாக சிஷ்யர்களாக முதலில் ஆகிறார்கள். அப்புறம்தான் அவன் என்ன உபாயம் பண்றான், அவன் சரணாகதன் அப்படிங்கிறதுலாம் அடுத்தது. முதல்ல அவன் சிஷ்யன் ஆயிக்கிறான். சிஷ்யனாயில என்ன பண்றான், ஆத்தியம் குரும் முதல் குருவா நீ இருக்க,
குரு பரம்பரையா அதிகம்யம், குரு பரம்பரையில அதன் மூலமாக பிராப்பியனாக இருக்க. ஏன்னா குரு பரம்பரையில பார்த்தோம்னா குரு அவருடைய குரு அவருடைய குரு இப்படி பார்த்துட்டே வந்தோம்னா அதுல முதல் குருவாக நீ இருக்கிற இல்லையா. குரு பரம்பரையா, குரு பரம்பரை முறையிலே அதிகம்யம் அறியப்பட வேண்டியனான ஆத்தியம் குரும் முதல் குருவாக துவாம் உன்னை சரணயந்தி சரணம் அடைகிறார்கள். முதல்ல உன்னை உபாயமா நினைக்கிறது, அதாவது பெருமாள்ங்கிற முறையில் ஒரு உபாயம் மாதிரி, ஆச்சாரியன்கிற முறையில் அவர் ஒரு உபாயம். ஏன்னா அவர் தான் சரணாகதி பத்தியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது, அவர் தான் வேதத்தில் அதை வெளியிட்டது, அவர் தான் பாஞ்சராத்திர ஆகமத்தில் அதை வெளியிட்டது, எல்லாம் இருக்கும் இல்லையோ. அதனால நாம் சிஷ்யர், பெருமாள் குரு அப்படிங்கிற முறையில முதல்ல பெருமாளை தெரிஞ்சுட்டு அவரை நாம உபாயமாக பற்றுகிறோம். அதுக்கப்புறம் உபாயம் அப்படிங்கிறது அடுத்தது இருக்கட்டும். சரி, பெருமாள் எப்படி ஆச்சாரியர் ஆனார் அப்படின்னு கேட்டா, தயையா விதி பூர்வமே தத் விஸ்வம் விதாய நிகமான பிதத்தவந்தம். முதல்ல தீப பிரகாஷா, நீ நிகமான் தத்தவந்தம் வேதங்களை எல்லாம் கொடுத்த இல்லையா, வேதங்களை கொடுத்த உன்னை ஆச்சாரியராக நாங்கள் நினைக்கிறோம். அதாவது நம்ம சம்பிரதாயம் வேதாந்த சம்பிரதாயம், வைதிகமான சம்பிரதாயம். இதுக்கு அடிப்படை ஆணி வேறுங்கிறது வேதம் தான். வேதத்திலிருந்து வந்ததுதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரமோ இல்ல ஸ்ரீமத் ராமாயணமோ ஸ்ரீ மகாபாரதமோ ஸ்மிருதிகளோ புராணங்களோ எல்லாம், இல்ல பிரம்மசூத்திரங்களோ வேதாந்த சாஸ்திரமோ, எல்லாத்துக்கும் மூலம் வேதம் தான். அந்த வேதத்தை முதல்ல கொடுத்தவன் யாருன்னா எம்பெருமான் தான். அப்ப அவன் தான் பரமாச்சாரியர், எல்லாரும் காட்டிலும் முதல் ஆச்சாரியர் அப்படின்னு அவனை தான் எடுத்துக்கணும். இப்போ நிகமான் அப்படி தத்தவந்தம், நிகமான் வேதங்களையும் தத்தவந்தம் கொடுத்த துவாம் உன்னை அப்படின்னு அர்த்தம். சரி, வேதங்களை எப்ப கொடுத்தார், எதுக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டார்னா, லோகத்தை சிருஷ்டிச்ச உடனே வேதத்தை முதல்ல கொடுத்தார். அதாவது லோகத்தை சிருஷ்டிச்சா ஜனங்கள்லாம் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, ஜனங்களுக்கு நல்லது கெட்டது தெரியணும் இல்லையோ. வெறும் சிருஷ்டிச்சு பிரயோஜனம் இல்லை, எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு தெரியணும். மிருகங்கள் மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை ஆகக்கூடாது. காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கு இல்லையா, சிங்கம் புலி முதலானதெல்லாம், அதெல்லாம் ஏதாவது ஜந்து கிடைச்சா அந்த ஜந்து அடிச்சு சாப்பிட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு ஆகாரம் எதுவோ அந்த ஆகாரத்தை அடிச்சு துன்புறுத்தி அடிக்கும். யானை மேல ஏறி ஓங்கி அதன் தலையில அடிச்சு, அது யானை எவ்வளோ கஷ்டப்படும். இல்ல ஒரு மான் கடிச்சதுன்னா மானை பிடிச்சு அது மேல ஏறி உட்காந்து சாப்பிடும், அந்த மானு கத்தின்னு இருக்கும். ஆனா சிங்கத்துக்கு அதெல்லாம் தெரியாதுன்னா என்ன கேட்டாருன்னா, ஹிம்சை பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது அதுக்கு. அது ஹிம்சை பண்றது அது சுபாவம். ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. மனுஷனுக்கு எது செய்யலாம் எது செய்யக்கூடாது, எது நியாயம் எது அநியாயம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, மனுஷ சிருஷ்டியிலே இருக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ற, மனுஷ சிருஷ்டி பண்ணச்சியே நீ மிருகம் இல்லடா, நீ மனுஷன், உனக்கு இந்த மாதிரி வியவஸ்தை எல்லாம் உண்டு, அதனால இதை வச்சுக்கோன்னு வேதத்தை முதல்ல கொடுத்துடுற. விஸ்வம் விதாய உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து, நிகமானபி தத்தவந்தம் வேதங்களையும் கொடுத்த துவாம் உன்னை. உலகத்தை சிருஷ்டிச்சு எதுக்காக கேட்டானா, தயையா விதி பூர்வமே தது, தயையா கருணையினாலே, விதி பூர்வம் பிரம்மாவை சிருஷ்டித்து, விதினா பிரம்மா, பிரம்மா மூலமாக அர்த்தம். பிரம்மாவை சிருஷ்டித்து பிரம்மா மூலமாக லோகத்தை சிருஷ்டித்து அதே பிரம்மா மூலமாக வேதங்களையும் கொடுத்தார். பெருமாள் முதல்ல பிரம்மாவை சிருஷ்டிச்சார், பிரம்மா மூலமா லோகங்களை சிருஷ்டிச்சார். அது மாதிரி வேதத்தையும் முதல்ல பிரம்மாவுக்கு தான் கொடுத்தார். பிரம்மா மூலமாக அந்த வேதமும் லோகம் முழுக்க எல்லா இடமும் பரவித்து அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால அவர் ஆச்சாரியர். ஏன்னா எல்லாருக்கும் ஆச்சாரியன், முதல்ல வேதத்தை கொடுத்த பரமாச்சாரியன் அப்படின்னு ஆகும். தீப பிரகாசம், அப்படிப்பட்ட உன்னையே சிஷ்யர்களாக இருந்து கொண்டு நாங்கள் சரணமடைகிறோம். தீப பிரகாச தயையா விதி பூர்வமே தது விஸ்வம் விதாய நிகமானபி தத்தவந்தம் சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்துவாம் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். தீப பிரகாசனே, தயையினாலே விதிபூர்வம் பிரம்மாவை முன்னிட்டு பிரம்மாவை முதலாக வைத்து, ஏதத் விஸ்வம் விதாய இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்து, நிகமான் அப்படி வேதங்களையும் தத்தவந்தம் கொடுத்த துவாம் உன்னை, குரு பரம்பரையா அதிகம்யம் குரு பரம்பரை மூலமாக அறியப்பட வேண்டியவன்
இல்ல அடையப்பட வேண்டியவனாக, அதாவது ஆசிரியக்கப்பட வேண்டியவனாக, ஆத்தியம் குரும் முதல் குருவாக, முமுக்ஷவக மோட்சம் பெற விரும்புபவர்கள், சிஷ்யாயிதாக சிஷ்யர்களாக ஆகி, துவாம் சரணயந்தி உன்னை சரணமாக பற்றுகிறார்கள். மோட்சம் பெற விரும்புபவர்கள் முதல்ல சிஷ்யர்களாகி குரு பரம்பரையில முதல் குருவா இருக்கக்கூடிய உன்னை சரணம் அடைகிறார்கள். ஏன்னா நீ வேதத்தை கொடுத்தபடினால முதல் குரு ஆயிட்ட. வேதத்தை முதல்ல எப்ப சிருஷ்டிச்சியோ அப்பவே வேதத்தை கொடுத்துட்டியே அப்படிங்கிற இந்த இடத்துல தயையா ஒவ்வொரு பதத்துக்குமே விசேஷ அர்த்தம் உண்டுங்க. முதல்ல தீபா வபாச விளக்கொளி பெருமானேன்னு அர்த்தம். விளக்கொளி பெருமானே நீதானே முதல்ல உலகத்துல விளக்கு ஏத்தினேன்னு அர்த்தம். ஏன்னா வேதங்கிறது சாஸ்திரங்கிறது விளக்கு தானே. வேதம் இல்லாட்டா இருட்டல் நடக்கிற மாதிரி. இருட்டல் நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எது மேடு எது பள்ளம் எப்படி நடக்கணும்னு தெரியாதோ இல்லையோ, அந்த மாதிரி வேதம் இல்லாட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. அதனால வேதம் தான் தீபம். தயாசத்துல சொல்றார், சமயதி தம பிரஜானாம் சாஸ்திரமயேன ஸ்திர பிரதீபேன. சாஸ்திரங்கிறது ஸ்திரமான தீபம் அப்படிங்கிற. அப்போ இந்த மாதிரியாக இருட்டல இருக்கிறவாளுக்கு விளக்கேற்றி வச்சா மாதிரி, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம இருக்கிற மனுஷனுக்கு முதல்ல வேதம்ங்கிற விளக்கை கொடுத்தவர் பெருமாள் தான். முதல்ல உலகத்துல வந்த தர்ம சாஸ்திரம் இதுதான், வேதம் தான். பகவான் தான் முதல்ல அதை கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அதனால தீபாவபாச நீர் ஏற்றி வச்ச தீபமாச்சே இந்த வேதம்ங்கிறது அப்படின்னு அர்த்தம். தயையா கருணையினாலே, அதாவது உலகத்தை சிருஷ்டிச்சது கருணையினாலே. தயாசதத்துல அழகா சொல்றான் இல்லையா. அப்போ ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் ஏதாவது சுகம் துக்கங்கள்லாம் இருக்கட்டுமேங்கிறதுக்காக தான். அப்படி இல்லை யாராவது ஒருத்தர் நம்ம ஆசிரியக்கட்டுமேங்கிறதுக்காக கருணையினால சிருஷ்டிக்கிறார். எப்போ கருணையினால சிருஷ்டிச்சாரோ அப்ப கருணையினால வேதத்தையும் கொடுத்தாதான் அது பூர்த்தி ஆகும். வெறுமை சிருஷ்டிச்சுட்டு விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்ன? பிதாவா இருக்கிறவன் குழந்தை பிறந்ததுன்னு அப்புறம் விட்டுட்டான்னா அவர் பிதா இல்லையே. கேவலம் ஜன்ம ஹேதவாகாங்கிறார். வெறும் பிறப்புக்கு காரணமானவன் பிதா இல்லை. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது செஞ்சு வைக்கணுமோ இல்லையோ, கெட்டதை விலக்கி நல்லது செஞ்சு வைக்கணுமோ இல்லையோ. அதனால பெருமாள் என்ன பண்ற, சிருஷ்டிச்சதோட நிற்காமல் உலகத்துக்கெல்லாம் பிதாவா இருக்கிறபடினாலே பரம கருணையோடு கூட நிகமான பிதத்தவந்தம் வேதங்களையும் கொடுக்கிறார். அதான் இது ரெண்டு விஷயமே தயாசதத்தில் வரும். ஏன்னா தயினால் தான் ரெண்டையுமே பண்ற. சிருஷ்டிக்கிறதும் தயினால் தான், வேதத்தை கொடுக்கறதும் இந்த வேதம் மூலமா நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிட்டோம், என்னை அடையட்டும் அப்படிங்கிற ரீதியில. வேகமான அப்பின்னா வேதங்களையும் அர்த்தம். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, சிருஷ்டிச்சது மட்டும் இல்லாமல் வேதங்களை கொடுக்கவும் செய்தான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு வேதங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் பாஞ்சராத்திராகமங்கள் முதலானதெல்லாம் கூட கொடுத்திருக்காருங்கிறது ரெண்டாவது. மூணாவது வேதங்களை அப்போ சிருஷ்டிக்கச்ச கொடுத்தது மட்டுமல்லாமல் எப்ப ஆபத்து வந்ததோ அப்பெல்லாம் மீட்டு கொடுத்திருக்கார். மது கைட்டபால் மூலம் ஆபத்து வரும்போது பெருமாள் அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டு கொடுத்தார். பெருமாள் ஹம்சா அவதாரம் எடுத்து வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி கொடுத்தார். ஹைக்ரீவ அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டு கொடுத்தார்னு இதெல்லாம் இருக்கும் இல்லையோ. வியாசா அவதாரம் எடுத்து வேத அர்த்தங்களை விளக்கினார்னு 11 விதம் இருக்கு. ரகசியத்திரைசாரத்துல முன்னாடி குரு பரம்பரா சாரத்துல பகவான் எப்படி குரு ஆறான்ங்கிறதுக்கு 11 விதம் சொல்லிருக்கார். ரகசியத்திரைசாரத்தில் இருக்கிற விஷயம் தான் இப்ப வரப்போறது, எல்லாம் ஸ்லோகமா வரப்போறது. அதனால முதல்ல குரு பரம்பரையிலேருந்து ஆரம்பம். எம்பெருமான் 11 விதத்துல குரு ஆறான். பகவத்கீதை சொன்னது வரைக்கும் உண்டு. அதனால நிகமான வேதங்களையும் கொடுத்தா, இன்னும் என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி நமக்கு குருவாக இருக்கார். அப்ப நாம சிஷ்யர்களாக இருந்து முதல்ல பெருமாளை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஆச்சாரியன் உபதேசம் பண்றார். இவர் வெறும் குரு மாத்திரம் அல்ல, இவர் தான் சர்வேஸ்வரன் அப்புறம் உபதேசம் பண்ண போறார் அப்படின்னு சொல்லு. அப்போ தீப பிரகாசதயா விதி பூர்வமேதத் விஸ்வம் விதாய நிகமானபி தத்தவந்தம் சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்த்வாம் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். இப்படிப்பட்ட வேதத்தை கொடுத்த எம்பெருமான் இருக்கான்னு இல்லையோ, அவனை சரணாகதி பண்ணணும். ஒரு சரணாகதி மந்திரம் ஒண்ணு வேதத்துல இருக்கு. நாம துவய மந்திரம் வச்சு சரணாகதி பண்றோமோ இல்லையோ,
அந்த மாதிரி சரணாகதி மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சரணாகதி மந்திரம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல ஒரு சரணாகதி மந்திரம் ஒண்ணு இருக்கு. அந்த மந்திரத்தை தான் அப்படியே மாத்தி இங்க ஸ்லோகமா கொடுத்திருக்காரு. இங்க நான் மந்திரத்தை சொல்றேன் பாருங்க. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரகிணோதி தஸ்மை தம் ஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே அப்படின்னு மந்திரம். அது நான் முமுக்ஷுவா இருக்கேன், எனக்கு குருவாக முதல்ல பெருமாள் இருக்கார், பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு வேதத்தை கொடுத்தார், பிரம்மா மூலமாக லோகத்தை சிருஷ்டிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானால் தான் எனக்கு சகலமும் வந்திருக்கு. இந்த நான் இருக்கேன், இந்த ஜென்மம் கிடைச்சது எம்பெருமான் தான், எனக்கு இந்த ஞானம் கிடைச்சது எம்பெருமான் தான், எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான், ஆகையினாலே அவனை நான் சரணம் அடைகிறேன் அப்படின்னு இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். அந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே இங்கே போடுற. சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்துவம். அது மட்டும் இல்ல, அந்த பதங்களையே போடுறார். பிரம்மா விததாதி இதெல்லாம் போடுறார். அப்போ அதனுடைய ஒரு ஒரு ஸ்லோகாக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோகமா ஆக்கி இதை கொடுத்திருக்க. அப்படி மூக்ஷுக்கள்லாம் எம்பெருமானை முதல்ல ஆச்சாரியனாக எம்பெருமானை பார்க்கிறார்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரையில அடுத்து நம்ம ஆச்சாரியர் வந்திருக்கார், அவர்கிட்ட உபதேசம் கேட்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தமானது இந்த ஸ்லோகத்திலே கிடைக்கிறது. தீபாவபாசதயா விதி பூர்வமேதத் விஸ்வம் விதாய நிகமானபி தத்தவந்தம் சிஷ்யாயிதா சரணயந்தி முமுக்ஷவஸ்துவாம் ஆத்யம் குரும் குரு பரம்பரையாதிகம்யம். ஆச்சாரியர்கள்ல ஒத்தோத்தர தெரிஞ்சுக்கணுமா, ஆச்சாரியானாம் அசௌ அசௌ இது ஆபகவத்தா அப்படின்னு. அதனால குரு பரம்பரையில ஒரு ஆச்சாரியர் விடாம எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா கடைசியில பெருமாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். சச்சா ஆச்சாரிய வம்சோ ஜ்ஞேயா அப்படிலாம் சொல்லியிருக்கு. யார் யார் ஆச்சாரியர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், பெருமாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் போக்குல தெரிஞ்சுட்டா போறாது. அடுத்தது சத்தா ஸ்திதி பிரயத்தன பிரமுகைருபாத்தம் ஸ்வார்த்தம் சதைவ பவதா ஸ்வயமேவ விஸ்வம் தீப பிரகாச ததிகத்வதவாத்தயே த்வாம் அவ்யாஜ சித்தம் அனபாயமுபாய மாஹுஹு. அடுத்து ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுவார். இத்தேகாந்தோபதேசா அப்படின்னு வரும். ஆச்சாரியன் பண்ற ஏகாந்தோபதேசம் முதல்ல சாஸ்திரங்கள்லாம் படிச்சு கிடிச்சு கரைச்சு குடிச்சு விசாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல ஏகாந்த உபதேசம் ஒண்ணு. என்ன உபதேசம் கேட்டா, எம்பெருமான் தான் நம்ம சிருஷ்டிச்சவன், எம்பெருமான் தான் நம்ம ரட்சிக்கிறவன், எம்பெருமான் தான் நம்மை வழி நடத்துபவன், நம்மை ஆள்பவன். அதாவது நம்மளுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமான் தான். அதுல முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, இதெல்லாம் யாருக்காக எம்பெருமான் செய்கிறான்? நம்மளுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாம் செய்ய வைக்கிறானோ இல்லையோ, யாருக்காக அப்படின்னா சுவார்த்தம், தனக்காக. ஏன்னா இதனால அவனுக்கு ஒரு லீலா ரசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நமக்காக செய்யறாங்கட்டு மாத்திரம் இல்லை, தனக்காக செய்யறான் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. நமக்காக செய்யறாங்கிறது 2ஆம் பட்சம்தான், தனக்காக செய்யறான் அப்படிங்கிறது தான் முதல் பட்சம். ஏன் நாம மோட்சம் அடையணுங்கிறதுக்காக செய்யலையான்னு கேட்டா, நாம மோட்சம் அடைஞ்சாலும் அதுவும் தன்னுடைய லாபமா நினைக்கிறான் எம்பெருமான். அதனால சுவார்த்தம், தனக்காகவே எம்பெருமான் எல்லாத்தையும் செய்யறான். சிருஷ்டிச்சது தனக்காக, ரட்சிப்பது தனக்காக, ஞானத்தை கொடுப்பது தமக்காக, மோட்சத்தை கொடுப்பது தனக்காக, எல்லாம் தனக்காக கொடுக்கறான் அப்படின்னு இருக்கு. அதனால என்ன கேட்டா, அதனால ஒரு விஷயம் கிடைக்கிறது பாருங்க, அவன் தான் உபாயம் அப்படிங்கிறது. தீப பிரகாஷா, உன்னை அடைவதற்கு நீயே உபாயங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவே நல்ல வழி. ஏன்னா எப்ப எல்லாம் தனக்காகவே எம்பெருமான் பண்றானோ அப்ப அவனுக்காக அவன் கூட கூட்டுப்பான். நமக்கு மோட்சம் கொடுக்கறது அவனுக்காக தானே, எல்லாமே அவனுக்காக தானே. அப்ப உபாயமும் அவன் தான் அப்படின்னா, அதாவது எல்லாமே அப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்க. குழந்தைக்கு அந்த குழந்தைய பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கவர் அப்பா தான். குழந்தைக்கு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுக்கிறவர் அதுவும் அப்பா தான். ஏதாவது வேணும்னா செய்து கொடுப்பவர் அதுவும் அப்பா தான். அதுக்கப்புறம் குழந்தை என்ன பண்ணுன்னா, ஏதாவது வேணும்னா அப்பா கிட்ட தான் கேட்கும், வேற யார்ட்டாவது கேட்குமான்னா. ஏன்னா நமக்கு எல்லாம் செய்யறோம் அவர் தானே, அவர் தானே அப்பா, அவர் தானே ஏதாவது வேணும்னா வாங்கி தர்றார். அதனால நேரம் அவர்கிட்ட போய் அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்க முடியும். அந்த மாதிரி பெருமாள் தான் நமக்கு எல்லாமே.
நாம பிறந்திருக்கோம்னா பெருமாள் தான் காரணம், நாம நடக்கிறோம்னா பெருமாள் தான் காரணம், எல்லாம் பெருமாள் தான் காரணம். அது மட்டும் இல்ல, எல்லாம் சுவார்த்தம். பெருமாள் தனக்காக செய்யறார், நமக்காக செய்யல அப்படின்னும் போது, நமக்காக செய்யறவர் தான் வச்சுக்கோங்க. ஒரு எஜமானன் இருக்கா, அவர் வேலைக்காரனுக்கு செய்யறான்னு வச்சுக்கோங்க, சம்பளம் எல்லாம் கொடுக்கறாருன்னா அவர்கிட்ட கேட்கறது உனக்கு சந்தேகமா இருக்கும், செய்வாரா மாட்டாரா அப்படின்னு. ஆனா அப்பா கிட்ட அந்த சந்தேகம் கிடையாது, செய்வாரா மாட்டாராங்கிற சந்தேகம் கிடையாது. ஏன்னா எதுவானாலும் குழந்தைக்கு தெரியும் அப்பா தான் உபாயம் அப்படின்னு, நமக்கு அப்பா தான் வாங்கி கொடுப்பார். அப்போ சின்ன குழந்தை அது பலூன் வேணும்னா நேரம் அப்பா கிட்ட, அப்பா எனக்கு பலூன் வேணும் அப்படின்னு. இன்னொருத்தட்ட போய் கேட்காது. என்ன கேட்டா அவர் தானே எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். அந்த மாதிரி எம்பெருமான் தான் எல்லாத்தையும் நமக்கு செய்யறான், அதுவும் சுவார்த்தமா செய்யறான், தன்னுடைய உகப்புக்காக செய்யறான்னு அர்த்தம். அப்படின்னா அப்ப அதுல இருந்தே தெரியுது நமக்கு மோட்சத்தையும் அவன் தான் கொடுப்பான். ஏன்னா சுவார்த்தமா மோட்சம் கொடுத்தா அவனுக்கு லாபம். இன்னொரு தொட்டு போய் கேட்டு என்ன பிரயோஜனம்? அவர் மோட்சம் வேணும் கொடுக்காமா, அவர் கொடுப்பாரா மாட்டாராங்கிறது இருக்கட்டும், கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது இருக்கட்டும், ஆனால் கொடுத்தா என்ன லாபம்னு பாப்பாரு இல்லையோ. இவனுக்கு கொடுத்தா இவன் மோட்சம் வாங்கிட்டு போடுவான், எனக்கு என்னன்னு சொல்றாரு இல்லையோ. ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. சிருஷ்டிச்சதே தனக்காக, ரட்சிப்பது தனக்காக, மோட்சம் கொடுப்பதும் தனக்காக அப்படின்னு இருக்கு. அப்படின்னால எம்பெருமான் உபாயமானதும் தனக்காக. அதனால்தான் எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறது இதுல இருந்தே எங்களுக்கு தெரிய வருகிறது. இதைத்தான் அவள உபதேசம் பண்ற ஆச்சாரியெல்லாம். முதல்ல தீப பிரகாச சத்தா ஸ்திதி பிரயதன பிரமுகைர் பார்த்தம். இந்த உலகமானது சத்தா உண்டானது, ஸ்திதி இருப்பு, பிரயத்தனம் அதனுடைய செயல்பாடு, பிரமுகைகி முதலானதோடு கூட உபாத்தம் உம்மாலே இந்த உலகமானது எடுக்கப்பட்டது, கை கொள்ளப்பட்டது. சுவார்த்தம், சுவார்த்தமா தான் எல்லாம் பண்றது, உமக்காக தான். சதைவ எப்பொழுதுமே சுவார்த்தமா தான். பவதா ஸ்வயமேவ விஸ்வம், பவதா உன்னால் விஸ்வம் உலகமானது, ஸ்வயமேவ ஆனாகவே இதுக்காக தான். தேவரீரே இன்னொருத்தர் வச்சுண்டு இல்ல, நீரே தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு, உமக்காகவே ஸ்வஸ்னை சுப்ரீதே தான் பண்ணிட்டு இருக்கு. தத்து ஆகையால் துவதவாப்தையே உன்னை அடைவதற்கு, துவாம் உம்மையே, அவ்யாஜ சித்தம் அனபாயம் உபாயமாகு உன்னையே உபாயமாக சொல்லுகிறார்கள். ஆக உண்மை அடைவதற்கு நீயே உபாயம் அப்படிங்கிறதுக்கு இதுவே நல்ல ஒரு யுக்தியா இருக்கு. இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படிப்பட்ட உபாயம். அனபாயம் உபாயம்ங்கிற ஆபத்தில்லாத உபாயம். நம்ம எந்த கவலையும் பட வேண்டாம், பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணா போதும். இன்னொன்னு அவ்யாஜ சித்தம். அவ்யாஜ சித்தம்னா இயற்கையினாலே இருக்கக்கூடியது. எம்பெருமான் உபாயம்ங்கிறது சுபாவ சித்தம் அவனுக்கு. நாமெல்லாம் சரணாகதி பண்ணி அவனை உபாயமாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவன் உபாயமா இருக்கான், அவன் உபாயமா தான் இருக்கான், பலத்தை கொடுக்கிறவனா இருக்கான். நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, அவன் ஒரு விவஸ்தை வச்சிருக்கானோ இல்லையோ, அதுபடி குழந்தை அப்பா கிட்ட கேட்கறதோ இல்லையோ, அந்த மாதிரி எனக்கு இது வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்கறதோ இல்லையோ, இந்த மாதிரி கேட்க வேண்டியது ஒண்ணுதான். இதுல என்ன விஷயம் கேட்டா நாம இன்னொருத்தட்ட போய் கேட்க போறது இல்லை. என்ன ஆனாலும் அவ உபாயம் இல்லை, குழந்தைக்கு அப்பா தான் உபாயம், அவர் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நமக்கு பெருமாள் தான் உபாயம். ஏன்னா நம்ம சிருஷ்டிச்சவர், நம்ம செயல்பட வைக்கிறவர், நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர், அதுவும் சுவார்த்தமாக அதை கொடுத்துட்டு தன்னுடைய லாபமா நினைக்கிறார். நான் தானே உனக்கு கொடுத்த, அப்பா போய் குழந்தைகிட்ட போய் சொல்வாளா, டேய் நான் தானே உனக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது. குழந்தைக்கு வாங்கி கொடுத்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைக்கு வாங்கி கொடுத்து அப்பா சந்தோஷப்படுறார், அது விளையாடுறத பார்த்து, அதுவும் அனுபவிப்பதை பார்த்து அப்பா சந்தோஷப்படுறாரு இல்லையா. இதெல்லாம் பார்த்துதான் குழந்தை முடிவு பண்றது, நமக்கு எதோ ஆனாலும் அப்பா தான். அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துதான் எம்பெருமான் நம்ம முடிவு பண்றோம், நமக்கு எதுவானாலும் வரதான் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தா ஸ்திதி பிரயத்தன பிரமுகைருபாத்தம் ஸ்வார்த்தம் சதைவ பவதா ஸ்வயமேவ விஸ்வம் தீப பிரகாச ததிஹ த்வதவாப்தயே த்வாம் அவ்யாஜ சித்தம் அனபாயம் உபாயமாஹுஹு. அதாவது ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யை சிதசிதௌ சமுத்திஷ்ய ஸ்ரீவான் இதி வததி வாகௌபனிஷதி உபாயோபேயத்வே ததிஹ தவ தத்துவம் நது குணௌ
அத்தஸ்துவாம் ஸ்ரீ ரங்கேஷய சரணம் அவ்வியாஜம் அத்வஜம். எம்பெருமானே, நீரே உபாயம், நீரே உபேயம்ங்கிறது உம்முடைய ஸ்வபாவம். ஏன்னா இதெல்லாம் கஷ்டப்பட்டு எம்பெருமானை உபாயம் ஆக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீர் உபாயமாக்குறது உம்முடைய சுபாவம். நீர் தானே சிருஷ்டிச்சீர், நீர் தானே ரட்சிக்கிறீர், நீர் தானே அந்தரியாமையா இருக்கீர். அப்ப நீர் உபாயமாக இருக்கீர் அப்படிங்கிறதும் அவ்விசித்தமான உபாயமாக இயற்கையாவே நீர் உபாயமா இருக்கீர் அப்படிங்கிறது இதனால்தான். அதனால உபாயோபேயத்தே ததிக தவ தத்துவங்கிற உம்முடைய தத்துவம், எம்பெருமானுடைய தத்துவம், அது குணம் இல்லை, உபாயத்துவங்கிறது. எம்பெருமானாலே உபாயம், எப்படி எம்பெருமானாலே சிருஷ்டி பண்றவன், எம்பெருமானாலே ரட்சணம் பண்றவன் இருக்கோ, அந்த மாதிரி எம்பெருமானாலே உபாயம் ஆகிறவன் அப்படிங்கிறதும் இதனாலேயே ஏற்பட்டுள்ளதுன்னு சொல்றேன். அந்த ஸ்ரீ பக்தருடைய ஸ்லோகத்தை அடிப்படையா வச்சுதான் உபாயோ உபேயத்தே ததிக தவ தத்துவம் அப்படின்னு சொன்னதை வச்சுன்னுதான் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகம் சாதிச்சிருக்க. அதாவது ஒரு குழந்தைக்கு அப்பா எப்படி உபாயம் ஆகிறாரோ, சுவாபாவிகமாகவே உபாயம் ஆகிறாரோ, அந்த மாதிரி நமக்கு எம்பெருமான் உபாயம் அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அழகான விஷயம். அது அந்த குழந்தை அப்பாட்ட கேட்டு எப்படி வாங்கிடுறதோ, வேற எதுவும் உபாயம் எதுவும் குழந்தை பண்ண வேண்டாமே, அப்பா கிட்டே அந்த வாங்குறதுக்கு வெறும கேட்டா போருமே, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டா போருமே, உடனே அவர் கொடுத்துட போறார், அவ்வளவுதானே. வேற உபாயத்துக்காக வேற ஏதாவது பண்ணுவான்னு ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி நாமளும் எம்பெருமானை உபாயம் ஆக்கினா போதும். அதாவது அவன் உபாயம் ஆக்கிறான், நாம் அந்த உபாயத்தை ஏற்றுக்கொள்கிறோங்கிற ரீதியில கேட்டா போரும், உடனே எம்பெருமான் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான். அதுதான் சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறது. அதற்காக இதை சொல்ற. இங்க அவ்வியாஜ சித்தம் அனபாயம் உபாயமாஹு அப்படின்னு, அதுவும் அனபாயம் உபாயம், அபாயம் இல்லாத உபாயம், ஆபத்து இல்லாத உபாயம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, யாகம் முதலான உபாயங்கள்லாம் பண்ணா சில சமயம் ஆபத்து கலந்துரும், தப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம். அதுவும் யாரை குறிச்சு யாகம் பண்றோம் அதெல்லாம் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் எம்பெருமானை குறிச்சு சரணாகதி அழகா பண்ணிட்டு போயிடலாம் நிம்மதியாக. அப்ப எம்பெருமானே சரணாகத்தினா என்ன, அவனையே உபாயம் ஆக்குறது தானே சரணாகதி. எம்பெருமான் உபாயங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா, ஒத்துண்டு அந்த எம்பெருமான் கிட்ட ஆத்மாவே ஒப்படைக்கிறீங்களா, அதுதான் சரணாகதி. நான் உபாயம் இல்லை, நான் செய்யறது எதுவும் உபாயம் இல்லை, நீரே உபாயம்ங்கிறது தான் சரணாகதி. அதனால எம்பெருமான் தான் அவ்வியாஜ சித்தம் அனபாயம் உபாயம் என்பதாக மகான்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு போக்திருத்வமாத்மனி நிவேஷ்ய நிஜேச்சையைவ பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவாத்ம சமய சகமோதசேத்வம். இதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றார். சம்சாரத்துல எல்லாருக்கும் எம்பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுக்கறான். அதனால்தான் மோட்சத்தை நம்ம எம்பெருமான்கிட்ட கேட்கணும். சம்சாரத்துல என்ன பண்றான், நமக்கு வேண்டியது என்ன கேட்டா ஒரு சரீரம், அந்த சரீரத்துல நம்ம இருக்கணும், இந்திரியங்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு, விஷயங்கள் வெளியில, அதாவது பார்க்கணும்னா கண்ணு வேணும், பார்க்கறதுக்கு விஷயம் வேணும், சாப்பிடணும்னா வாய் வேணும், சாப்பிட்றதுக்கு விஷயம் வேணும், நாக்கு வேணும் ருச்சிக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் எம்பெருமான் கொடுத்துருக்கான். ருச்சிக்கிறதுக்கு நாக்கு, சாப்பிட்றதுக்கு பழம் முதலானது, உள்ளுக்குள்ள ஜெரிக்கிறதுக்கு இல்லைன்னா ஜெரிமான சக்தி என்னவோ அதெல்லாம், இப்படி எல்லாத்தையும் கொடுத்து டைஜஷன் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் மொத்தத்தையும் கொடுத்துருக்கான். நமக்கு போக வஸ்துக்கள் வேற நிறைய இருக்கு, பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, ரசிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு. இதுதான் சிருஷ்டியே. சிருஷ்டியே என்ன கேட்டானா போக்கியம் போக்தா, வேற ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா சிருஷ்டி. போக்கியம் எதுன்னா அச்சேதன வஸ்துக்கள், போக்தா அனுபவிக்கிறவர் யாருன்னா ஜீவன், வேற ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறான் பெருமா. நீ இதை அனுபவிச்சுட்டு இங்கே இரு, அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னுவான். அந்த மாதிரி இதை அனுபவித்துண்டு இங்கே இருந்து கொண்டிரு அப்படிங்கிறதுதான் சிருஷ்டியே. அனுபவிக்காம இருக்கிறது பிரளயத்துல. பிரளயத்துல ஜீவனும் உண்டு, அச்சேதனமும் உண்டு, ஆனா அனுபவம் எதுவும் கிடையாது. அப்ப பெருமாள் என்ன பண்றா, இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நீ இதை அனுபவிச்சுட்டு இப்படி இரு, இந்த சரீரத்துல இருந்துக்கோ, இந்த இந்திரியங்களை எல்லாம் வச்சுக்கோ, இதோ இந்த போக வஸ்துக்கள்லாம் இருக்கு, பழங்கிழம் முதலானதெல்லாம் தானியங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இரு. ஒரு மிருகமாவோ, பட்சியாவோ, புழுவாவோ, பூச்சியாவோ, மனுஷனாவோ, தேவர்களாவோ, ஏதோ ஒரு ரீதியில ஒரு சிருஷ்டியை பண்ணி அவளுக்கு வேண்டிய ஆகாரங்கள்லாம் கொடுத்து, ஒரு சரீரம் இந்திரியம் எல்லாத்தையும் கொடுத்து சிருஷ்டி பண்றான். இதுதான் சிருஷ்டிங்கிறதே.
அதனால சிருஷ்டியில முக்கியமான விஷயம் இந்த போகம்ங்கிறது தான். போகத்துக்காக தான் சிருஷ்டி. அதான் போக்கியம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு. முகுந்தனே போக்கியம் அனுபவிப்பதற்கு ஏற்ற மாதிரி குணபேதம் சத்வரஜஸ் தமஸ் இந்த குணங்களை எல்லாம் அச்சேதனத்துல வச்சார். போக்திருத்வம் ஆத்ம நிவேசிய. போக்தாவா இருக்கிறது யாருன்னு கேட்டால் ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மாவை போக்தாவாக்கினான். பிரகிருத்திலேருந்து வரக்கூடிய சத்வரஜஸ் தமஸ்லேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் போக்கியம் ஆக்கினான். போக்கிய போகோபரண போகஸ்தான ரூப நிகில ஜெகத் உதய விபவ லய லீலான்னு ஒரு மொழியா கத்தியத்துல. இதுதான் சிருஷ்டியே. எத்தனை ஜந்துக்கள் இருக்கு, அதுக்கு ஒண்ணு ஒண்ணு கொடுத்து நீ இதை அனுபவிச்சுன்னு இப்படி இருந்துட்டு இப்படி அழகா சிருஷ்டி நடக்குது. நிஜேச்சைய இவ தன் சங்கல்பத்தினாலே இப்படி பண்றான். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமான காரியம். எந்த சரீரத்துல இருக்கான் அதுக்கேத்த மாதிரி போக்கிய வஸ்து, அதுக்கேத்த மாதிரி போகம், அதுக்கேத்த மாதிரி இந்திரியங்கள் எல்லாம் இருக்கும். மாடு புல்லு சாப்பிடும், நாம புல்லு சாப்பிட முடியாது. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஆகாரம் இருக்கு, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் தன் சங்கல்பத்தினாலே எம்பெருமான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். அது எப்படி இருக்குன்னா, பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவாத்ம சமயா சகமோதசேத்வம். ஒரு ராஜாவானவன் ஒரு கிளி வளர்த்தான். ராஜா, ராணி, இளவரசன், அந்த ராணி ரெண்டு பேருமா இருக்கா வச்சுக்கோங்க. கிளி வளர்க்கிறான். கிளிக்கு இந்த போக வஸ்துக்கள்லாம் கொடுத்தோம். அதுக்கு சுக விபூஷண போக விபூஷணம்லாம் வேற போட்டுறானோ. அந்த கிளிக்கு ட்ரெஸ் பண்ணி போட்டு, கிளிக்கு சங்கத்துல கொலுசு போட்டு, செயின் போட்டு, எல்லாத்தையும் போட்டு, அதுக்கு வேண்டிய பழங்களை எல்லாம் கொடுத்து, கடைசியில சந்தோஷம் யாருக்குன்னா ராஜாவுக்கு. கிளி வளர்த்து நித்தியம் அதை பார்த்து சந்தோஷமா, அது பறக்கிறதும் அது வருது, எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு. அந்த மாதிரிதான் பெருமாள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறான். நமக்கு வேண்டிய போக வஸ்துக்கள் எல்லாம் கொடுக்குறான். நமக்கும் ட்ரெஸ்ஸோ நமக்கும் ஆபரணமோ எல்லாம் இருக்கு, நமக்கும் சாப்பிட்றதுக்கோ எல்லாம் இருக்கு. கிளி மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு அவன் சந்தோஷப்படுறான். கிளிக்கு இத்தனை மணி கடைசியில ராஜாவுக்கு தானே சந்தோஷம். அவன் பெருமாளுக்கு தான் ரசம், லீலா ரசம்னு பெயர் இதுக்குதான். பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி. பாஞ்சாலிகா அப்படின்னா பொம்மைக்குன்னு அர்த்தம். பொம்மைக்கு சில சமயம் அலங்காரங்கள்லாம் பண்ணி சந்தோஷப்படுறான். அந்த மாதிரி சுகம் அப்படின்னா கிளி, கிளிக்கு பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி இப்படி வச்சுக்கோங்க. பொம்மைக்கு கிளிக்கு ரெண்டு சொல்லிருக்க. பொம்மைக்கு ஆபரணங்கள்லாம் உண்டு, கிளிக்கு போகதாயி போகத்தை கொடுப்பார். அதாவது போக வஸ்து பழங்கள்லாம். அதாவது அச்சேதனம் சேத்தனம் இருக்கும் இல்லையோ. அச்சேதனம்னா அந்த பொம்மை, பொம்மைக்கு ஆபரணங்கள்லாம் போடுறா. சேத்தனம்னா கிளி, அதுக்கு பழம் பால் எல்லாம் கொடுக்கா. அந்த மாதிரி யார் யாருக்கு என்னன்னோ அதெல்லாம் கொடுத்து வச்சு இந்த அச்சேதனத்துக்கு நன்னா ஆபரணங்கள் போட்ட மாதிரி பல விதமான சிருஷ்டி எல்லாம் பண்ணி பெருமாளே இப்படி சந்தோஷப்படுறார். சம்ராடிவ ஒரு ராஜா போல, ஆத்மசமயா தனக்கு சமமான தாயாரோட கூட, மோதசே துவம் நீ சந்தோஷப்படுகிற, துவம் தேவரீர் மோதசே லீலாரசத்தை அனுபவித்து சந்தோஷமாக இருக்க. எப்பவுமே இந்த லீலாரசத்துக்கெல்லாம் கூட ஒருத்தர் வேணும் இல்லையோ. அதனால ஆத்ம சமயான் தனக்கு சமமாக லக்ஷ்மி தேவி பிராட்டியோட கூட ரெண்டு பேருமா சிருஷ்டி பண்ணி இந்த மாதிரி அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து கொடுத்து வச்சு அந்த குழந்தைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கா. அம்மா அப்பா மாதிரி தான். அந்த குழந்தைக்கு என்னென்ன ஆபரணங்களோ எல்லாம் போட்டு, குழந்தைக்கு என்ன பால் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கா மாதிரி நமக்கும் அச்சேதனத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து, சேத்தனத்துக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுத்து கடைசியில அவா லீலாரசத்தை அனுபவிக்கிறான். அச்சேத்தனத்துக்கு சுகதுக்கம் கிடையாது. அந்த சேத்தன சுகதுக்கத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல காரணமா இருக்கும். போக்கிய வஸ்துவாவோ இல்ல போக உபகரணமாவோ இல்ல போக ஸ்தானமாவோ. சரீரம் போகஸ்தானம், இந்திரியம் போக உபகரணம், பழம் முதலானதெல்லாம் போக்கிய வஸ்து, போக பொருள். ஒரு போக பொருள் இருந்தா போறாதே, அதை அனுபவிக்கிறதுக்கு இந்திரியம் வேணும். இந்திரியம் இருந்தா போறாது, அதை அனுபவிக்கிற ஜீவாத்மா ஒரு சரீரத்துல இருக்கணும், இருந்தாதான் அனுபவிக்க முடியும். ஆக இது எல்லாத்தையும் சரீரம், இந்திரியம், போக வஸ்து எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து வச்சு இந்த சம்சாரத்தை நடத்துறாரு இல்லையா தாயாரோட கூட. அப்போ இப்படி சம்சாரத்தை நடத்துறவர் தான் மோட்சத்தை கொடுப்பார். ஏன்னா இதுவும் தனக்காக தான் பண்ற, அப்போ மோட்சமும் தனக்காக தான் பண்ணுவார். அப்ப அவரும் அவ்வியாஜ சித்தமான உபாயம். பெருமாள் மோட்சம் கொடுக்கறாங்கிறதுக்கு உதாரணமா இதை வச்சுக்கலாம். நம்ம எப்படி அழகா சம்சாரம் நடத்துறாரு பாருங்கோ.
அதே மாதிரி பெருமாள் மோட்சம் கொடுப்பார். ஆத்மசமயா, தாயாரோட கூட இருந்து நமக்கு மோட்சத்துல என்ன கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுப்பார். இந்த பிராகிருதமான லோகத்தை எல்லாம் விட்டுட்டு அப்ராகிருத லோகத்துக்கு கூட்டுண்டு போய் அங்கே திவ்ய மங்களமான அச்சேதனங்கள்லாம் இருக்கும். அங்கே எம்பெருமான் தன் திருமேனியை கொடுத்து அனுபவிக்க வைப்பார். அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக இதே எடுத்து பாருங்க. இது எப்படி நமக்கு இந்த போக வஸ்துக்கள்லாம் கொடுத்துருக்கான். அதனால எம்பெருமான் தன்னுடைய உகப்புக்காக எல்லாம் செய்கிறாங்கிறபடினால அவனே உபாயம் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம். போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு, முகுந்தனே போக்யம் குணபேதம், போகத்துக்கு தகுந்த அனுபவிப்பதற்கு ஏற்ற சத்வரஜஸ் தமஸ் முதலான குணங்களை எல்லாம் சேர்த்து வைத்து அச்சேதனி அச்சேதனேஷு, அச்சேதன வஸ்துக்கள்ல நிவேசிய வைத்து போக்திருத்துவம் அனுபவிக்கும் தன்மையை ஆத்மனி நிவேசிய ஜீவாத்மால வச்சு நிஜேச்சைய இவ தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி, பாஞ்சாலிகா பொம்மைக்கும் சுக கிளிக்கும் விபூஷண போக, விபூஷண ஆபரணங்களையும் போக வஸ்துக்களையும் அதாவது சுகதுக்க போகத்தையும் தாயி கொடுக்கும். சம்ராட் இவ ராஜா போல ஆத்மசமயா உமக்கு சமமான தேவியுடன் கூட தொம் மோதசே நீர் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர், லீலாரசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர். அந்த மாதிரி மோட்சத்தையும் அவர்தான் கொடுப்பார் அப்படிங்கிறது இதனுடைய சாரமாக வச்சுக்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.